அதனாலே இந்த வேதம் என்கின்ற முதலாவது சொத்தாக இருக்கின்ற வேதம் ஒரு பகுதியினருக்கு சொந்தம் என்று இணைத்து விடாதீர்கள். வேதத்துக்குள்ளேதான் சோதிடம் உண்டு, தத்துவம் உண்டு, இந்த பிரபஞ்சத்தை பற்றிய கணிப்புகள் உண்டு, கடவுள் பற்றிய செய்திகள் எல்லாம் உண்டு. அது ஒரு இனத்துக்கு ஒரு சமூகத்துக்கு சொந்த மொழி அல்ல, அது உலகத்துக்கே பொதுவானது வேதம். அதை வெறுக்காது. நானும் ஒரு இளைஞனாக இருக்கிற போது இது என்ன வேதம் அது என்று நான் கற்றேன். ஒரு நாள் என்னுடைய எனக்கு அறிவு தந்த ஆசான்லி ஒரு நாள் இருத்து எனக்கு வேதத்தை பற்றி சொன்னார். அதுக்கு பிறகு புரிந்து கொண்டேன். பின்பு அது பற்றியே படிப்பிக்கின்றவனான. அப்போ இருக்கு யசுர் சாமம் அதர்வனம் என்று 4 வேதங்கள். அந்த 4 வேதங்களை ஏற்றதனாலேதான் வேதத்தில் உள்ளது நேரு என்று பாடினார் சம்பந்தர். நான்மறை அறங்களோங்க, மறை என்றால் வேதம். அப்போ சம்பந்தர் பிள்ளை, நாவுக்கரசர் பிள்ளை, மாணிக்கவாசர் பிள்ளை என்று போய்விடும் வேதத்தை ஏற்காவிட்டார். வடிவா விளங்கிக் கொள்ளுங்கள். வேதத்தை நாங்கள் ஏற்காவிட்டால் சம்பந்தர் பிழைத்து விடும், மாணிக்க வாசகர் பிழைத்து விடுவார், அருணகிரிநாதர் பிழைத்து விடுவார், கந்தபுராணம் பிழைத்து விடும். வேதம் எங்களுக்கு சொத்து, அதுக்கு சொந்தக்காரன் நான். அதனால இது என்ன வேதம், இது என்ன வேதத்தில் இன்றைக்கு வேதத்தில் பாண்டித்தியம் இல்லாமல் உலகம் இருக்கிறது, அது ஒன்றும் செய்ய முடியும். ஆனால் வேதம் எங்கட இல்லை என்று பிரித்து விடாதீர்கள். 21ஆம் நூற்றாண்டிலே நான் சொல்லக்கூடியது என்னவென்றால், எங்களுக்கு பெரிய சொத்துக்களாக இருக்கின்ற நூல்கள் எங்களுக்குரியவை என்று ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுதான் பெருமதி. வேதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சொத்து இருக்கின்றதே பெரிய சொத்து. ஆகமங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற சொத்து இருக்கின்றதே அது பெரிய சொத்து. உபனிஷதங்கள் என்று சொல்லப்படுகின்ற வடமொழியில் இருக்கின்ற சொல்லு இருக்கிறதே பெரிய சொத்து. 14 புராணங்கள் என்று ஆதியில் எழுந்த புராணங்கள் இருக்கிறது, அது பெரிய சொத்து. அதில் இருந்து சில தமிழ் புராணங்களை கூட முன்னோர்கள் பாடினார். பார்க்கவ புராணம் என்ற ஒரு புராணம் தான் பிள்ளையாருடைய சரித்திரத்தை சொல்லுகிறது. இன்னைக்கு கோயில்ல பிள்ளையார் விக்கிரகம் 32 முகூர்த்தம் என்கின்றோம். துதிமுக விநாயகர், நான்முக விநாயகர், பஞ்சமுக விநாயகர், ஏகதந்த விநாயகர், இப்படி விநாயகர் எத்தனையோ கோயில்ல கும்பிடுறோம். வக்கிரதுண்ட விநாயகர், இது யார் இந்த வக்கிரதுண்ட விநாயகர்? வீரகத்து விநாயகர் என்றால் அவருக்கு இவருக்கு என்ன வித்தியாசம் என்று கேட்டால் இப்ப நாங்கள் ஒருவரும் சொல்ல மாட்டோம். அது எங்கே இருக்கின்றது என்று கேட்டால் பார்க்கவ புராணத்தில் இருக்கிறது. அந்த பார்க்கவ புராணம் வடமொழியில் இருந்தது. 8ஆம் நூற்றாண்டிலே ஒரு பெரும் மகான் கச்சியப்ப முனிவர் என்று ஒருவர் என்ன செய்தார், இந்த சமூகத்துக்கு எப்படியும் அதை கொடுக்க வேண்டும் என்று பார்க்க புராணத்தை எழுத்தெண்ணி தமிழ்ல எழுதி வச்சு, அதுதான் இன்றைக்கு விநாயக புராணம். அப்போ கோயில்களில் செய்யப்படுகின்ற விநாயக விக்கிரகங்கள் வடிவங்கள் எல்லாம் எங்கே மூலமாக இருக்கிறது என்றால் பார்க்க புராணத்தில். அதே போலத்தான் எங்களுடைய ஒவ்வொரு செய்திகளும் ஒவ்வொரு விடயங்களும் இந்த மொழிகளிலே பல மொழிகளிலே இருக்கின்றது. ஆனால் ஆதி மொழியாக எங்களுடைய தமிழ் இருக்கின்றது, வடமொழி இருக்கின்றது. இந்த உலகத்திலே ஆதி மொழிகள் என்கின்ற பெருமைக்குரிய மொழியிலே எங்கள் தாய்மொழி இருக்கிறது. பெரிய மகிழ்ச்சி. காலத்து காலம் எத்தனையோ நூற்றாண்டுகளாக இந்த மொழியை, இந்த தேவாரத்தை, இந்த சமய ஒழுங்கை, கோயில் அமைப்பை, சம்பிரதாயங்களை எல்லாம் பாதுகாப்பதற்கு பலர் அந்தந்த நூற்றாண்டுகளிலே முயற்சி செய்திருக்கிறார். அந்த முயற்சியை நாங்கள் இணைத்து பார்க்க வேண்டும். நீங்கள் எல்லாம் இந்தியாவுக்கு போனா தஞ்சை பெருங்கோயிலுக்கு போங்கள். தஞ்சை பெருங்கோயிலே ராஜராஜ சோழன் அந்த பெருங்கோயிலை கட்டினான். 216 அடி உயரம் அந்த விமானம். தஞ்சை பெருங்கோயில் 216 அடி விமானத்தை கட்டிய ராஜராஜ சோழன் அந்த கோயிலில் ஒரு சொட்டு தண்ணீர் விழுந்தால் கூட அந்த தண்ணீர் போய் வயல்ல சேருவதற்கு கருங்கல்ல வாய்க்கால் கட்டி. அந்த கோயிலில் ஒரு அரங்கம் கட்டினான். ஆடல் நங்கியர் பூச நேரம் சிவதாண்டவம் ஆடுவது. ஓதுவார்களுக்கு என்று நிலம் ஒதுக்கி ஓதுவார்களுக்கு வீடு கட்டினான்.
வேதியர்களுக்கு, வேதம் சொல்லுகின்ற அந்தணர்களுக்கு என்று ஒரு இடம் ஒதுக்கினான். பஞ்ச லோகங்களிலே கோயில் வேலைகள் செய்கின்ற பஞ்ச காளையர்களுக்கு என்று ஒரு இடம் ஒதுக்கினான். நீங்கள் போய் கல்வெட்டை பாருங்கள். சோழர் கால தமிழ் எழுத்துல இருக்குது. அதனுடைய மொழிபெயர்ப்பை, அது சோழர் கால எழுத்து வடிவத்தை பேராசிரியர் ராச மாணிக்கம் என்று ஒருவர் தமிழ் வடிவம் கொடுத்து சோழர் கால கல்வெட்டுக்கள் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இன்னும் ஒழுங்கா என்ன பாவம் அந்த மன்னன் என்ன எல்லாம் செய்திருக்கிறார். அவன் எடுத்த முயற்சியினாலே தான் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே நாங்கள் தேவாரம் பாடுகிறோம். அவன் இலங்கையிலும் வந்தான். இலங்கையிலும் வந்து புலனறுவையை பிடித்தான். புலனறுவையிலே அவன் ஒரு கோயில் கட்டினான். இன்றைக்கு போனால் கும்பிடுவதற்கு ஆள் இல்லாமல் இருக்கிறது. 2 கோயில் அழிந்த நிலையிலே ஒரு கருங்கல் கோயில் இன்னும் நான் இருக்கிறேன் என்று காட்டிக் கொண்டிருக்கிறது. நான் புலனறுவை பாதையாலே வருகின்ற போதெல்லாம் இணைத்து அழுவேன். சதுர்மங்கலம் என்று பெயர் வைத்தான் அந்த இடத்துக்கு. புலனறுவை வரலாற்றை எடுத்து பாரு. அவன் கருங்கல்லாலே கட்டிய அந்த கோயில் இருக்கின்றது. அதை விட 7 கோயில் கட்டினான். குந்தவி நாச்சியார் என்கின்ற சகோதரிக்காக ஒரு கோயில் கட்டினான் என்று கல்வெட்டு இருக்கின்றது. மன்னாரிலே பல கோயில்கள் கட்டி இருக்கின்றான் என்று கல்வெட்டு இருக்கிறது. இப்ப அந்த கல்வெட்டுக்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அவன் சாதித்த சாதனை தென்கிழக்காசிய நாடுகள் முழுவதுக்கும் போய், அதனாலே தான் கடாரம் வரை வந்தவன் மன்னன் சோழன் என்று சொல்லுவார்கள். அவன் இமயமலையில் இருந்து கடாரம் வரை ஆட்சி செய்தான் என்று சொல்லுவார்கள். அந்த இடங்கள் எல்லாம் இந்த சமயம் நிலைப்பதற்கு இவ்வளவோ காரியம் செய்தான். அத்தகைய அந்த பாரம்பரியத்திலே அந்த நூற்றாண்டிலேயே இந்த பெரிய கோயில் கட்டி தேவாரத்து கொழுங்கு, பூசை கொழுங்கு, வயலு கொழுங்கு, அந்த கோயில்ல ஒரு பெரிய கருங்கல் களஞ்சியம் கட்டினார். கருங்கல்லாலே அந்த களஞ்சியத்தை மூடுவது என்னென்று கேட்டால், அந்த ஊர்ல அந்த மாவட்டத்தில் வேளாண்மை விளையாவிட்டால் பஞ்சம் வந்தால் அவ்வளவு பேருக்கும் நெல்லு கொடுக்கக்கூடியதாக எல்லாரும் நெல்லிலே ஒரு பங்கு கொண்டு வந்து இந்த களஞ்சியத்துக்கு போடவும். தச்சையில வித நெல் இல்லாம போனாலும் இந்த நெல்லு பங்கிடப்படும். சோழன் இன்னொரு விஞ்ஞானபூர்வமான ஒரு அற்புதமான ஒரு ஆட்சியை திட்டமிடலை அந்த நூற்றாண்டிலே செய்தான் என்றால் 21ஆம் நூற்றாண்டிலே நாங்கள் என்ன திட்டமிடல்களை செய்திருக்கின்றோம் என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனையை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். ஈழத் திருநாட்டிலே அத்தகைய ஒரு முயற்சி தான் எங்கள் முன்னோர்கள். எல்லா கோவிலும் தரமட்டமாகியது போர்த்துகீசர் வருகையின் போது. 1505ஆம் ஆண்டு போர்த்துகீசர் வந்தார்கள். முதல் அவர்கள் நெடுந்தீவு பக்கத்திலே, மன்னார் பக்கத்திலே வந்து அவர்கள் எல்லா இந்து கோவில்களும் இடிந்தது. ஆனால் எங்கள் சந்ததி 1760ஆம் ஆண்டு தான் ஒரு கோயில் கட்டுறதுக்கு ஒல்லாந்தர் போற நேரம், அவர்கள் போற நேரம் ஒரு கோயில் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தார்கள். பட்டினத்து சிவன் கோவில். அடுத்தது நல்லூர் கந்த சுவாமி கோயில் எசமானுக்கு அனுமதி கொடுத்தார்கள். நல்லூர் கந்த சுவாமி கோயில் எசமான் ஒல்லாந்தர் காலத்திலே வேலை செய்வதற்காக அவர் கூட மதம் மாறி அந்த ஜோன்ஸ் மாப்பான முதலியார் என்றுதான் அவருடைய பெயர். இன்றைய எசமானுடைய பூட்டல். அப்போ ஜோன்ஸ் மாப்பான முதலியார் என்று அந்த வேலை எடுத்து கச்சேரியிலே அவர் நல்லா இயங்கி ஒரு நாள் அந்த பெரியவனாக இருந்தவரிடத்திலே கேட்டார், இப்படி நாங்கள் கும்பிடுவதற்கு நீ அனுமதிதா, இப்படி ஒரு காணியில நான் கும்பிட போறேன். அப்ப நல்லூர்ல அந்த காலத்துல இடிக்கப்பட்ட காலத்திலே ஒவ்வொருவரும் ஒரு கல்லை கொண்டு போய் ஒரு வேலை கொண்டு போய் வைத்து வீடுகளிலே கும்பிட்டார்களாம். சில பேர் அந்தந்த ஊரிலே கும்பிட்டார்கள். அந்தந்த இடத்திலே கூட முருகனுக்கு கோயில் வந்தது என்று சொல்லுவார். அதுக்கு பின்னாலே நல்லூர் எழுந்தது. ஆனால் 200 வருஷத்துக்கு மேலாக மத சுதந்திரம் இல்லாத காலத்திலே கூட எங்கள் மூதாதையர்கள் பாமர மக்களாக இருக்கின்ற காலத்திலே கூட நல்ல திட்டமிடலை மேற்கொண்டார். வீட்டுக்குள்ளே பிள்ளைகள், வீட்டுக்குள்ளே தாய் தந்தை எல்லாம் வழிபாடு செய்து வெளியே போகின்ற போது விபூதி அளித்தாலும் 3 தலைமுறைக்கு மேல இந்த சமயத்தை வீட்டுக்கு வைத்து பாதுகாப்பு. இன்றைக்கு விட சுதந்திரம் எங்களுக்கு இருக்கின்றது.
இந்த சுதந்திரத்திலே நாங்கள் இந்த சமயத்தை நெறிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. எனவேதான் பெரியோர்களே, தாய்மார்களே, நிறைய புராணங்கள், நிறைய விடயங்களை எல்லாம் படிக்க வேண்டும் என்று இல்லை. சுருக்கமாவது நாங்கள் சில விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இன்றைக்கு வந்துவிட்டது. பொதுவாக இன்றைக்கு சைவ சமயத்தவர்கள், பொதுவாக இன்றைக்கு நான் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், ஈழ நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு பாமர மக்களிடத்தில் இருந்த சமய அறிவு இன்றைக்கு படித்தவர்களிடத்திலே இல்லாமல் போய்விட்டது. ஒருவருக்கும் புராணம் தெரியாது, புராண சுருக்கம் தெரியாது. ஒருவரும் இன்றைக்கு ஒரு காலத்துல பாருங்கள், படித்த 2 பேர் இருந்து புராணம் படிப்பார்கள் கோயிலே, பாமர மக்கள் எல்லாம் இருந்து கேட்டுக்கொண்டிருப்பார். எழுத்தறிவே இல்லாதவர்களுக்கு கந்த புராணம் தெரியும், பெரிய புராணம் தெரியும், ராமாயணம் தெரியும், மகாபாரதம் தெரியும். இன்றைக்கு எல்லாருக்கும் எல்லா எழுத்தும் தெரியும். ஆனால் இந்த சமயம் பற்றி ஒரு ஆர்வம் இல்லாமல் போய்விட்டது. இது பெரிய ஆபத்து. அப்போ எல்லாரும் அடிக்கடி புத்தகம் படிக்கிட்டு அந்த புத்தகத்தை யார் வாசிக்கிறார்? புத்தகம் நிறைய வெளியிடு, யாழ்ப்பாணத்திலே புத்தகம் ஒவ்வொரு நாளும் வெளியிடுகிறார். எல்லாரும் நினைய மலர், அஞ்சலி நினைய மலர்ல கொஞ்சம் தேவாரம் போட்டு விடுவார்கள். போய்க்கு சுருட்டி பொக்கெட்டுக்க வைக்கிறேன். சில பேர் 2 கையாலையும் வாங்கி சாப்பிட்ட கதிரையிலேயே வச்சுட்டு போறார்கள். அது ஏன் அடிப்பான்? நானும் போராடம் இல்லாம சொன்னேன், ஏதாவது தேவையான விஷயத்தை அடிங்கோ, தேவாரம் தொட்டு கும்பிடுற விடயம் அதை சும்மா அடிச்சு பழுதாகும். சரி, அதுல இருக்கிற தேவாரத்தை அவர்கள் அந்த வீட்டுல பாட தொடங்குவார்கள். ஒரு ஆள் போய் சொல்லும், 12 ஆகுது, எல்லாரும் சாப்பிட போடும், தேவாரத்தை நிப்பாட்டுங்க. இதுதான் புத்தகம் அடிப்பும் தேவார படிப்பும். அதனால இன்றைக்கு ஆயிரக்கணக்காக நினைவு மலரிலே அடிக்கப்பட்ட தேவாரங்கள் சுருட்டப்பட்டு பின்னாலே கஞ்சலுக்கு போவது இந்த நாடுகளிலே மட்டுமல்ல, யாழ்ப்பாணம். எனவே இன்றைக்கு தெரியாத, இன்றைக்கு பாமர மக்கள் ஒருவர் இருந்து படிக்க மற்றவர் உரை சொல்ல கேட்டுக்கொண்டிருப்பார். இன்றைக்கு பாருங்கள், புராணம் உரை சொன்ன கோயில்கள் எல்லாம் இன்றைக்கு ஓய்ந்து போய்விட்டது. புராண படிப்புக்கு ஆள் இல்லை, உரை சொல்ல ஆள் இல்லை. 2-3 கோயில் யாழ்ப்பாணத்தில் அதுதான் புராண படிப்பு நடக்குது. எல்லா கோயிலையும் விட்டாச்சு. சரி, எல்லாரும் படிச்சுட்டார்கள், புராணத்தை வீட்டில் வச்சு படிக்கிறார்கள்னா இல்லை. சரி, முந்தித்தான் புராண படிப்புக்கு எல்லாரும் வயல் வேலை செய்து விட்டு வந்திருந்து கேட்கலாம். இப்ப எல்லாரும் உத்தியோகம். சரி, முழுமையாக இருந்து படிக்காவிட்டாலும் இந்த புராணத்தை பற்றி ஒரு சுருக்கம் அறிந்திருப்போம் என்கின்ற ஆர்வம் எங்களிடத்திலே பற்றி போய்விட்டது. இனிமேல் நாங்கள் பிள்ளைகள் இது ஒன்றும் தெரியாமல் இருக்கிறார்கள் என்றால் அதுக்கு குற்றவாளிகள் நாங்கள் தான். நாங்கள் தான் குற்றவாளிகள். பிள்ளைகளை யாரும் குறை சொல்லாது. எனவேதான் இப்பொழுதெல்லாம் நான் சொல்லுவது என்னவென்றால், இருக்கின்ற மிக கவலையான விஷயம், புராண படிப்பு இப்பொழுது கேட்பதில்லை. நாங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற போது புராண படிப்பு நடைபெறும். இணுவிலே நான் என்னுடைய தாயாருடைய ஊரில் புராண படிப்பு நடைபெறும். இருந்து கேட்டு கொண்டிருப்பார். நீர்வேலி கந்தசுவாமி கோயிலே தந்தையினுடைய ஊரில் புராண படிப்பு நடைபெறும். நான் போனால் அங்கே கட்டாய புராண படிப்பு அப்பா இதுக்க சொல்லுவேன். கொஞ்சம் வளர்ந்து ஒரு கோயிலில் இணுவில் தேர் செய்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் வெளியில் அந்த தேர் மேலே குத்தியில் இருந்தோம். பண்டிதர்கள் ஆசிரியர் மேல் இந்த புராண படிப்பு நடக்குது, கந்த புராண படிப்பு. அதுக்கு நூற்பயன் முதல் சொல்லுவார். ஒவ்வொரு நாள் பண்டிதர்மாருக்குள்ள போட்டி. தேவாரம் போறதுக்கு அப்பவும் போட்டி, பண்டிதர்மாருக்கு போட்டி. அப்போ ஒரு நூற்பயன் சொன்னார் ஒரு பண்டிதர். இந்திரராகி பார்மேல் இன்பமுற்று இனிது மேவி சிந்தையில் நினைத்த முத்தி சிவகதி அதனிற் சேர்வர் அந்தமில் அவனர்தங்கள் அடல்கட முனித்த செவ்வேள் கந்தவேள் புராணம் தன்னை காதலித்து ஓதுவரே. இது ஒவ்வொரு நாளும் தேட சக்கரம் பாடி இந்த நூற்பயன் பாடித்தான் நேற்று விட்ட இடத்திலிருந்து துவங்குவார். இப்போ 4-5 நாள் அந்த தேர் மரத்தில் இருந்திருந்து நான் என்ன பாடுறார்கள் என்னன்னு கேட்டு வெளியில வந்து இந்த பண்டிதர் மேல இருந்து கதைப்பார்கள். இன்றைக்கு நீங்கள் சொன்ன உரை நல்ல
நேற்று ஒரு பண்டிதர் உரை சொன்னார், அடுத்த நாள் இன்னொரு பண்டிதர் உரை. அவர் அதுக்கு உரை சொல்ல வழிகிட்டவர் சொன்னார், இந்திர பதவி என்பது நிரந்தரம் அல்ல. நேற்று சொன்னவர் இந்திர பதவி உயர்ந்த பதவி. இவர் சொன்னார், இந்திர பதவி என்பது நிரந்தரம் இல்லை. இந்திரனே கீழே இறங்கி வந்து அகலிகையை கண்டு அதனால் சாபம் பெற்று மீண்டும் போனான். இந்திர பதவி நிரந்தரம் இல்லை. அதனாலே இந்திரராகி பார்மேல் இன்பமுற்றி இனிதுமேவி சிந்தையில் நினைத்த முத்தி. மனத்திலே யார் நல்ல முத்தியை நினைக்கிறீர்களோ அந்த முத்திக்குரியவர்களாக வழிபாடு செய்யுங்கள், வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இதை இன்னொரு பண்டிதர் அடுத்த நாள் சொன்னார். அடுத்த நாள் முதல் நாள் சொன்ன பண்டிதர் அடுத்த நாள் ஆயத்தத்தோட வந்தார். இப்ப இந்திரராகி பார்மேலுக்கு அங்காலேயே போயினே இல்லை. அப்படி இருந்த யாழ்ப்பாணத்து தமிழ். அவர் அடுத்த நாள் வந்தார், சொன்னார், இந்திர பதவி என்பது எவரெவர் விரும்புகின்றாரோ நல்நிலை அடைவதற்கு இந்திர பதவி. அவர் முதல் இந்திர பதவி ஒருக்கா இல்லை, அது விருப்பமானவை இல்லை, அந்த பதவியை அடையலாம். பார்மேல் இன்பமுற்று நிலத்தின் மேல் இன்பமாக வாழலாம். கந்த புராணம் சொல்லுது, நிலத்தின் மேல் இன்பமாக வாழலாம். இதை கேட்டு ரசித்து சிரித்து பண்டிதர்மார் இப்படி மோதின யாழ்ப்பாணத்துல மருந்துக்கு இன்றைக்கு கந்த புராணத்துக்கு உரை சொல்ல ஆளு தான் பெரிய துக்கம். மருந்துக்கு புராணத்துக்கு உரை சொல்லுவதற்கு ஒரு ஆளை தேடி கொண்டு வாருங்கள் என்றால் கிடையாது. இப்ப என்ன செய்கிறார்கள், அந்த உரையை காப்பாற்ற வேண்டும் என்று யாராவது எழுதி வைத்த உரையை அந்த பக்கத்தை எடுத்து வாசிக்கிறார். அதுவும் நிற்க போகிறது என்றுதான் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே கவலையாக இருக்கு. எனவேதான் இந்த புராணங்கள் பற்றி அப்படி ஆழமான உரை சொல்லுகின்ற ஆற்றல் அடுத்த தலைமுறையிடத்திலே வராமல் போகலாம். ஆனால் புராணம் பற்றிய சுருக்கத்தை பெரியவர்களே, இங்கே இருப்பவர்களே, இங்கே இருக்கின்ற சந்ததிக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஏதாவது ஒரு முயற்சி செய்யும்.